எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், முதல் 2 வசனங்களை பக்கம் 302 எல்லாரும் நம்ம சத்தம் உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க, எடுக்கலைன்னா டிஸ்பிளேல கூட இருக்குது, வாசித்துருங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. சரி, இப்போ இதுதான் கிறிஸ்தவத்துடைய உபதேசம். கிறிஸ்தவம் ஒரு உபதேசத்தினால கட்டப்படுகிறதாகும். சபைக்கு உபதேசம் இருக்கணும். இந்த உபதேசங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த உபதேசங்களை சபையுடைய அஸ்திபாரம் என்று கூட, அல்லது கிறிஸ்தவத்துடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய அஸ்திபாரம் என்று கூட நம்ம அழைக்கிறோம். இயேசு தன்னுடைய உபதேசங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு, அதைத்தான் மலை பிரசங்கம் என்று சொல்லுகிறோம். மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில் இருக்கிறது. சொல்லிவிட்டு 2 ஓமைகளை, 2 வீட்டை பற்றி பேசுகிறார். ஒரு ஓமையில் என்னவென்றால், ஒரு மனுஷன் மணலில் மேலே வீடு கட்டினார், ஒரு மனுஷன் கன்மலையில் மேலே வீடு கட்டினார். 2 பேரும் வீடு அழகாக கட்டி முடிச்சாச்சு. வீடு வேலை முடித்த பிறகு என்னாச்சுன்னா, பெரிய மழை வருகிறது, பெரிய வெள்ளம் வருகிறது, காற்றடிக்கிறது. இந்த 2 வீட்டுக்குமே இந்த 3 விதமான தாக்குதல்களும் வருகிறது. மணலில் மேலே கட்டின வீடு அழிஞ்சது, கண்மலை மேலே கட்டின வீடு அழியாமல் நின்றது. அப்போ உபதேசம் என்பது நம்முடைய அஸ்திபாரத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குகிறது, உறுதிப்படுத்துகிறது. நம்ம ஸ்ட்ராங் ஆக வேண்டுமே. கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படையே அது உபதேசத்தினால கட்டப்பட்டது. ஆரம்பத்தில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்ட உடனே அவர்களுக்கு உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த உபதேசம், இன்னைக்கு நம்ம உபதேசங்கள் பல 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 உபதேசங்கள் இருக்கிறது. மனுஷனாக உண்டாக்கின உபதேசம் இருக்கிறது, ஸ்தாபனங்கள் உண்டு பண்ணின உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிற உபதேசங்களை நாம் இன்றைக்கு நம்ம கொஞ்ச நாட்களாக நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மனுஷனாக உண்டாக்குற உபதேசம் நிற்காது. ஒரு ஸ்தாபனத்தின் பேரில் உண்டாக்கினதான உபதேசங்களை நிற்காது. கடைசி வரைக்கும் கர்த்தர் சொன்னதான உபதேசம் அது கடைசி வரைக்கும் நிலை நிற்கும். கடைசி வரைக்கும் நிலை நிற்கும். நம்ம எத்தனையோ சட்டங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். பைபிளின் அடிப்படையில் கொண்டு வருகிற சட்டங்கள் இன்றைக்கும் அது அப்படியே நிலை நின்று கொண்டிருக்கிறது. யாராலே மாற்றவே முடியவில்லை. அப்போது பைபிளின் அடிப்படையில் உள்ள உபதேசம் என்ன? முதல்ல செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், அதை குறித்து நம்ம தியானித்தோம். 2வதாக விசுவாசம். விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசத்தினால நம்ம வாழுகிறோம், விசுவாசத்தினால தான் நம்ம மரிக்கும். அந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவுடைய உறுதியும் காணப்படாதவிட நிச்சயம். அதை குறித்து நம்ம விளக்கமாக நம்ம தியானித்தோம். அதை குறித்து நான் பேசி ஆகிவிட்டது. 3வதாக ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த ஸ்நானங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரிகிறது? ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம்னு சொன்னால் 1 2 ஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, ஸ்நானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? ஸ்நானங்கள் ஒருமையா பன்மையா? அது ஒருமையா பன்மையா? நம்ம எல்லாரும் படித்தவங்க தானே, பன்மையில் தானே இருக்கு. பன்மை பன்மை அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 2வது இருக்கும். ஸ்நானம் என்றால் 1, ஸ்நானங்கள் என்றால் குறைந்தபட்சம் 2ஆக இருக்கும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 2 ஸ்நானங்கள் உண்டு பைபிளின் அடிப்படையில். ஒன்று
தண்ணீரினால் உண்டாகிற ஸ்நானம், 2 பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஸ்நானம். இது 2க்கும் ஆதாரமான வசனங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். இங்கே 2 ஸ்நானத்தை குறித்து சொல்லியிருக்கு இல்லையா? உங்களுக்கு ஜலத்தினால ஸ்நானம், 2 பரிசுத்த ஆவியினால ஸ்நானம். இது 2மே ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாததுன்னு சொல்லலாம். ஜலத்தினால் உண்டாகிற ஸ்நானம், நான் கர்த்தராகி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுத்து நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஒப்பு கொடுப்பது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஸ்நானம், நான் காத்திருக்கிறதான நேரத்தில் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது. 2க்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜலத்தினால் உண்டாகிற ஸ்நானம், நான் காத்திருந்து நான் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாச அறிக்கையிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் பெற்றுக்கொள்வது தான் ஜலத்தினால் உண்டாகிற ஸ்நானம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஸ்நானம் என்பது நான் கர்த்தருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறதான நேரத்தில் கர்த்தர் பரத்திலிருந்து எனக்கு கொடுக்கிறது தான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஸ்நானம். இந்த 2 ஸ்நானங்களுக்குரிய வித்தியாசங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இனி 2 ஸ்நானம், தண்ணீரினால் உண்டாகிற ஸ்நானத்தை குறித்து சனிக்கிழமையில் ரொம்ப விளக்கமாக நான் அதை குறித்து பேசினேன். ஆகையினால இன்றைக்கு நான் அதை குறித்து பேச நான் நிற்கவில்லை. என்றாலும் 1-2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். தண்ணீரினால் உண்டாகிற ஞான ஸ்நானம் கட்டாயமா என்று கேட்டால் கட்டாயம். கண்டிப்பாக ஞான ஸ்நானம் பெற வேண்டும். யார் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்றால், பைபிள் 3 பேர் தான் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவர்கள் ஞான ஸ்நானம், அந்த தண்ணீரினால் உண்டாகிற ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம். யார் தண்ணீரினால் உண்டாகிற ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றால், விசுவாசிக்கிறவர்கள் அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம். 2 அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தில், மனந்திரும்பினவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம். மனந்திரும்பி பாவத்தை விட்டவர்கள், பாவத்தை விடுவதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள், பரிசுத்தமாய் வாழுவதற்கு விரும்புகிறவர்கள், அந்த பாவத்தை தூக்கி கொண்டு நடக்கிறவர்கள் அல்ல, பாவம் வேண்டாமென விட்டு விடுகிறவர்கள், மனந்திரும்புகிறவர்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம். 3 சீசராகிறவர்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனங்கள். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து என்று சொல்லி, சீசனாகிறவர்கள் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம். சீசன் அப்படின்னு சொன்னால் ஒரு குருவை பின்தொடர்கிறவர், ஒருவருடைய போதனைகளை பின்தொடர்கிறவர், ஒருவருடைய மாதிரியை பின்தொடர்கிறவர், ஒருவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர். நாம் இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் என்று முன் வருகிறவர்கள் இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தண்ணீரினால் உண்டாகிற ஞான ஸ்நானம் மனுஷனுக்கு ஒருவேளை அற்பமாக தெரியலாம். என்ன இவங்க பெந்தகோஸ்காரங்களுக்கெல்லாம்
ஒரு இது அற்பமான காரியம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவர் இப்படி சொன்னார், தண்ணி ஆடு மாடெல்லாம் ஓடுறதான தண்ணியில் போய் இவங்களுக்கு தண்ணீரில் போய் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்படி ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா அப்படி என்று கேட்டார். நான் அவருக்கு இப்படியாக ஒரு விளக்கத்தை சொல்லுகிறேன். நாகமான் என்ற குஷ்டரோகி இறங்கின யோர்தானில் தான் இயேசு போய் ஞானஸ்நானம் எடுத்தார். மாடை விட குஷ்டரோகம் கொடியே தானே. இப்போ சொல்லுகிறேன், மனுஷனுடைய பார்வையில் இது அற்பமாக படலாம். ஆனாலும் இதை குறித்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் நாகமான் என்கிற ஒரு சீரியாவுடைய படைத்தலைவன் குஷ்டரோகம் உள்ளவனாக மாறினான். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 471. இந்த மனுஷன் குஷ்டரோகம் உள்ளவனாக மாறினான். அந்த மனுஷனுக்கு சுகம் கிடைக்கும் என்றால் அவர் இஸ்ரேலில் இருக்கிற எலிசாவினிடத்திலே வர வேண்டும். இவர் என்ன சொன்னார் என்றால், எலிசாவிடத்திலே வந்தவுடனே எலிசா சொன்னார், நீ போய் யோர்தானில் 7 தினம் ஸ்நானம். 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தினம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். நீ யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல். நாகமனுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன டென்ஷன்? அவர் பெரிய ஆளு, மிகப்பெரிய ஆளு. அவர் கொண்டு வந்த காணிக்கையை இன்னைய மதிப்புக்கு பல லட்சங்கள். நான் அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அவ்வளோ காணிக்கைகளை கொண்டு வந்தவர் என்ன தெரியுமா நினைச்சார்? எலிசா தீர்க்கதரிசி என் கூட வந்து என் குஷ்டரோகத்துக்கெல்லாம் எண்ணெய் பூசி அப்படியெல்லாம் ஜெபிப்பார்னு சொன்னால், இந்த மனுஷன் இவர் கூட நேரில் வந்து பார்க்கல, வேலைக்காரனை விட்டு சொல்கிறாரு, அந்த ஆள்கிட்ட யோர்தானில் போய் 7 தரம் முங்கிட்டு வீட்டுக்கு போய் சொல்லு. கோபம் வந்துச்சு. என்ன அப்படின்னு கோபம் வந்த உடனே அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார். 13வது வசனத்தை வாசிங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடனே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஏன் இந்த சம்பவத்தை ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார்? எதற்காக ஆண்டவர் இந்த சம்பவத்தை பைபிள் எழுதி வச்சு, இதையும் சேர்த்து தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காங்க. இதுக்காக தான். அன்றைக்கு இந்த எலிசா மட்டும் ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா நமக்கு அதிகாரம் இருக்குது, காசு இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, தலைவர்களோடு கூட எனக்கு லிங்க் இருக்குது. அவர் பெரிய காரியத்தை சொல்லாமல் சின்ன காரியத்தை தானே சொன்னார். ஏன் தெரியுமா? பெரிய காரியம் ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாறுவதற்கு ஒரு பெரிய காரியத்தை சொன்னால் எல்லாராலும் செய்ய முடியாது. ஒரு சர்ப்பமான காரியத்தை சொன்னால் இது எல்லாராலும் செய்யலாம். எல்லாரும் எப்பொழுது வேண்டுமானாலும் அன்றைக்கு அந்த இடத்துல இறங்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த யோர்தானுக்கு போகலாம். யார் வேண்டுமானாலும் போகலாம். அது ஒரு பொதுவான இடம். ஆகையினால சொல்லுகிறார், எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தானே நம்ம செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு மட்டும் ஆண்டவர் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பெரிய காரியத்தை சொன்னான், எல்லாராலும் செய்ய முடியாத காரியத்தை சொன்னான். பணக்காரங்க மட்டும்தான் பரலோகத்தில் இருப்பாங்க. இதுக்கு எந்த பண செலவு கிடையாது, எந்த பொருள் செலவு கிடையாது. எல்லா இடத்துலையும் உலகத்தில் சொல்கிறாங்க 4ல் 1 தான் பூமி. அப்படி தானே? 4ல் 1 தானே பூமி. மறந்து போச்சு ஸ்கூலில் படித்தது. நம்ம விட பெரிய இடத்துல தண்ணியை தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆகையினால
இதுக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, ஞான ஸ்நானத்துக்கு விதி விலக்கே கிடையாது. கண்டிப்பாக எடுத்துடணும். ஞான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் எல்லா மனுஷனுக்கும் எடுத்துடணும். நான் உங்களுக்கு மிகுந்த தாழ்மையோடு கூட சொல்கிறேன், வேறு வழி இல்லை. ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய காலமெல்லாம் போனதுனால சொல்கிறேன். நிறைய பேர் தாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு இப்போ பயங்கர பிரச்சனையாக இருக்குது. அது எங்கள் ஸ்தாபனத்துடைய ரூல்ஸு. ஐயா, நீங்கள் மட்டும் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு, என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் அவங்க மட்டும் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்க. அது ஏன் ஸ்தாபனத்தில் பிரச்சனை வரும். அவர் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக மாட்டார். தான் சத்தியத்தை எடுத்துக்கிட்டு அவர் மக்களுக்கு மறைச்சி வைக்கிறதாகும். ஆமாம், ஞானஸ்நானம் கண்டிப்பாக எடுக்கணும். ஞானஸ்நானம் அது கர்த்தர் நமக்கு கொடுத்ததான் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். இந்த காரியத்தை சொன்னால் நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று சொன்னால் அதை நம்ம கண்டிப்பாக செய்யும். இப்போ அடுத்ததை பாருங்கள், கீழே உள்ள நமக்கு இன்னும் நான் போன வாரத்தில் சொன்னதை டக்குன்னு டச் பண்ணுறேன். ஞானஸ்நானத்தில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், அவருடைய மரணத்தோடு கூட இணைக்கப்படுகிறோம், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுகிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஞானஸ்நானத்தின் மூலம் பாவங்களற கழுவப்படுகிறோம். ஆகையினால ஞானஸ்நானம் என்பது ஒரு ஸ்தாபனத்துடைய சொத்து அல்ல, பெந்தகோஸ்காரருடைய சொத்து அல்ல. இயேசுவை பின்பற்றுகிற அத்தனை பேரும் இந்த ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். அது அவர் சொன்னது சரியா, இவர் சொன்னது சரியா, யாரும் வாக்குவாதம் பண்ண நிற்க வேண்டாம். நாம் பைபிளை திறந்து பாருங்கள், பைபிளை வாசித்து பாருங்கள். ஞானஸ்நானம் சரி அப்படியேன்னு உங்களுக்கு தோணும், கண்டிப்பாக அதுதான் சத்தியம்னு தோணும். குழந்தை ஞானஸ்நானம் எல்லாம் பைபிளில் கிடையாது. நான் சொன்னேன் 3 பேர் தான் எடுக்கணும்னு. அந்த 3 பேர் பட்டியலில் நான் இன்னும் இல்லைன்னு சொன்னேன், சேரலைன்னு சொன்னேன். யாராவது இருக்கிறவங்க ஆன்லைனில் கேட்குறவங்க, யாராவது இது வரைக்கும் தண்ணிக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நீங்கள் ஞானஸ்நானம் பெறணும். ஆமாம், அந்த ஞானஸ்நானம் சத்தியம், அது கண்டிப்பாக எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் அது பரலோகம் உற்று கவனிக்கும். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறதான நேரத்தில் வானம் திறக்கப்பட்டது, ஆவியான ஒரு புறாவை போல வந்து இறங்கினார். ஞானஸ்நான ஆராதனையை பரலோகம் உற்று கவனிக்கும். வானம் திறக்கப்படும், தூதர்கள் நிற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவ்வளவு மகிமையான ஒரு பாக்கியத்தை யாரும் இழந்து விடாமல் கர்த்தர் நம்மை காப்பாராக. நான் 2வதாக ஞானஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசத்தில் 2வது ஸ்நானம் என்னவென்று சொன்னேன் என்றால், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஸ்நானம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஸ்நானம். நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டிலையும் ஆவியானவர் இருந்தாரா என்றால், பழைய ஏற்பாட்டிலையும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவத் தொடங்கினார், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்கினார். இப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் என்னன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் தேவைக்கு இறங்கி வருவார், வேலை முடித்த உடனே ஆவியானவர் போயிடுவார். இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியை ஒரு ஸ்நானத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம மூழ்கி இருக்கிற ஒரு 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 அனுபவம். தண்ணிக்குள்ளே எப்படி ஸ்நானம் எடுக்கிறோம், அதே போல் பரிசுத்த ஆவிக்கு உள்ளே இருக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு தரணும் என்பதற்காக தான் இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்நானத்தை ஆண்டவராகிய இயேசு சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், எருசலேமில் காத்திருந்து 10 நாள் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியை கேட்கணும். கேட்டால் ஆவியானவர் தருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்காம யாருக்கும் கொடுக்க மாட்டார், கேட்காம யாருக்கும் வரவும் மாட்டார். பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு உள்ளே வரும்போது தெரியும், வெளியே போகும்போது தெரியாது. உள்ளே வரும்போது பயங்கர சந்தோஷம், பயங்கர காரியம் நடக்கும், பயங்கர சந்தோஷம், நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வருவார். ஆனால் ஒரு மனுஷனை விட்டு போகும்போது ரொம்ப துக்கத்தோட அவர் அப்படியே போயிடுவார். அசுத்தாவி ஒரு மனுஷனுக்கு உள்ளே வர்றது தெரியாது, வெளியே போகும்போது அலறி அடிச்சுட்டு தான் போகும்.
இதுதான் ரெண்டு ஆவிகளுக்குள்ள வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே இருந்து நம்மோடு இருந்து நம்மை அவருக்கு உள்ளே வைத்து நம்மை நடத்த விரும்புகிறார். நம்ம இப்போ எங்கன்னா ஆவியானவருக்குள்ள, அவர் நமக்கு உள்ளே வெளியே இருந்து நம்மை நடத்த அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். கேட்காம ஆண்டவர் தரவே மாட்டார். பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கணும், கேட்கணும், காத்திருக்கணும். பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களின் தகப்பனாக இருக்கிறவரிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பான, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான், முட்டையை கேட்டால் இருக்கா லூக்கா 11:11 கீழே இருக்கு. அப்பத்தை கேட்டால் கல்லையா கொடுப்போம், உனக்கு அப்பமா கேட்குது. மீனை கேட்டால் உனக்கு மீனா கேட்குது, பாம்பையை கொடுப்போம். முட்டையை கேட்டால் தேளையை கொடுப்போம். இல்லை, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அப்போ கேட்காம ஆவியானவர் ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டார் அபிஷேகத்தை. இப்போ சொல்கிறாங்க அந்நிய பாஷைலாம் ஒன்று கிடையாது, அப்படி சொல்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்நிய பாஷைலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லாம் பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு வேற வழியில், அவங்க சும்மா இதெல்லாம் ட்ராமா, அந்நிய பாஷைலாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அந்நிய பாஷை எனக்கு கிடையாதுன்னு சொல்லு. உனக்கு இல்லாதது மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லப்படாது. புரியுதா உங்களுக்கு? அந்நிய பாஷை இல்லை, அந்நிய பாஷை எல்லாம் ஒளிந்து போகணும்னு சொல்லி இருக்குது. எங்க ஒளிஞ்சு போச்சு? உனக்கு ஒளிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு இன்னும் ஒளி இல்லை. நான் சொல்றேன், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அந்த 1ஆம் நூற்றாண்டில் அவருடைய அந்த பரிசுத்த ஆவி அந்நிய பாஷையினால் கர்த்தர் அவர்களை நிரப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் அந்த அந்நிய பாஷையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். குழந்தைகள் அந்நிய பாஷை பேசுறதை நம்ம பார்க்குறோம். குழந்தைகள் அந்நிய பாஷைகளை பேசி துதிக்கிறது நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். அந்த பிள்ளை என்ன எழுதி வச்சா வாசிக்குது? இல்லை, கர்த்தர் இன்னைக்கும் கேட்கிறவர்களுக்கு அந்த அந்நிய பாஷையை ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். கேட்காம ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கவே மாட்டார். நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவரே என்று கேட்கணும். அந்த ஆவியில நிரம்பி இருக்கிற அந்த ஸ்நானப்படுகிற ஒரு 3 நிலைகளை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். 3 நிலைகளை காட்டி கொடுக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ முதல்ல என்னன்னா ஆவியின் நிறைவு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ அந்த பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் என்று இருக்கிறது? அது முந்தின அதிகாரத்தில் பார்த்தா இயேசு ஞானஸ்நானம் பெறுகிறார். அதுக்கு முன்னால இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை அனுபவிக்கிறார். ஞானஸ்நானம் பெறாதவங்க பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை அனுபவிக்க முடியாது. பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குற சந்தோஷத்தை அப்படியே பார்த்துட்டு போகலாமே தவிர, பரிசுத்த ஆவியுடைய முந்தின அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியில நிறைந்தவராக அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ 1வது, நம்ம பரிசுத்த ஆவியில நம்ம கேட்டால் அவர் நமக்கு நிரப்புவார். நான் 2வது இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன். காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அதுக்காக காத்திருந்து ஜெபிக்கணும். சீசர்கள் 10 நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. 10 நாள் காத்திருந்து, ஆண்டவரே நீங்க சொன்னீரே நாங்கள் காத்திருக்கிறோன்னு இருந்தாங்க. காத்திருக்கிறவங்களை கைவிடவா செஞ்சாரு? 2 நாள் ஆனதுனால இவங்களுக்கு என்ன தோணியிருக்கான்? ஒன்றுமே நடக்கலையே. 5 நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே. 7 நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே. 9 நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே. சும்மா தானே காத்திருக்கிறோம். 10வது நாளில் ஆவியானவர் இறங்கி வந்தார். காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு உறுதி இருக்கணும். அவருடைய அபிஷேகத்தை நான் பெறுறது வரைக்கும் நான் எழும்ப மாட்டேன், விட்ட மாட்டேன் என்று சொல்லி
அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்ப அவர் வல்லமையுடையவராக இருந்தார். இன்றைக்கி நாம் அந்த அபிஷேகத்துக்காக காத்திருந்து கேட்டு வாங்க வேண்டும். கேட்டு வாங்கி நம்ம ஞானஸ்நானம் பெற நாள் நமக்கு கிடைக்கிறது. முதல்ல பரிசுத்தாவினால் அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். பரிசுத்தாவியில் நிரப்புகிறவர். 2 14வது வசனம், அதே லூக்கா 4:14, பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினால, 2வது என்னன்னா ஆவியில பலப்படுகிற ஒரு அனுபவம், ஆவியில ஸ்ட்ராங் ஆகிற ஒரு அனுபவம். ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு பெற்ற உடனே நான் எல்லாம் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, ஆவியானவர் எனக்குள்ளே வந்து அடுத்த ஆவியில நான் பலப்படுவேன், நான் பலனுள்ளவனாக மாறுவேன். இந்த ஆவியில பலனுள்ளவர்களாக எப்போ தெரியுமா மாறுவார்கள்? உபவாசிக்கிறவர்கள். இயேசு ஆவியில நிறைந்து வனாந்தரத்துக்கு போய் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். 40 நாட்கள் அவர் இரவும் பகலும் உபவாசித்து 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 ஆவியிலே ஆவியானுடைய பலத்தினாலே என்று சொல்லி நம்ம உபவாசிக்கிறதான நேரத்தில் நம்முடைய சரீரம் ஒருவேளை பலவீனப்படலாம். ஆனால் நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆவியிலே பலன் அடைகிறவராக இருக்கிறோம். ஆவியால் ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சரீர பலன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆவியிலே பலன் இருக்கணும். ஆவியிலே பலன் இருக்கிறவர்களை கர்த்தர் சத்துருவை ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆவியில பலன் அடைந்து எனக்கு பின்னாலே போ சாத்தானேன்னு சொன்னார். வெளியே இறங்க சாத்தானேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். சாத்தான் எப்படி வருவாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பைபிள்ல ஆண்டவர் சாத்தான 2 இடத்துல கடினமாக கடிந்து கொண்டார். கடினமாக கடிந்து கொண்ட 2 பாவத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? சொன்னாலே நம்ம ஆச்சரியப்பட்டுரும். சாத்தானுடைய 2 இடத்துல கடிந்து கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம், ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? ஒன்று, நீர் என்ன விழுந்தா இந்த உலகத்தை உமக்கு தருவேன்னு சொன்னான். கர்த்தர் கடிந்து கொண்டார். நீங்கள் இன்னைக்கு நீங்களும் நம்பணும். ரட்சிப்பை காட்டாமல், பரலோகத்தை காட்டாமல் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா இந்த உலகத்தை தருவார் என்பதை கர்த்தரே கடிந்து கொள்வார். புரியும்னு நம்புகிறேன். இயேசு அந்த பரிசுத்தாவின் பலத்தினால எதை கடிந்து கொண்டார்? ஆண்டவர் முதல்ல அவர் வெறுக்கிற ஒரு காரியம், அவன் வந்து உலகத்தை காட்டுறான். இங்க பாரும், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பரலோகத்தை காட்டாமல் நம்முடைய சபைக்கு நான் உலகத்தை மட்டும் காட்டுவேன்னு சொன்னான். கர்த்தர் என்னை கடிந்து கொள்ளுவார். ஆமா தானா இல்லையா? பரலோகத்தை காட்டுறனா, உலகத்தை ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட உலகத்தில் மட்டும் அது தருவார் இது தருவார்னா, ஆவியின் பலத்தினால எனக்கு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டார். 2வதாக மத்தேயு 16 பேதுரு பார்த்து சொல்ற, சீசர்களை பார்த்து நான் மரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்மாளு சொல்றாரு, நீரெல்லாம் மரிக்க கூடாது, நீர் என்ன மரிக்கிறது, அதெல்லாம் நீங்க எல்லாம் மரிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே எனக்கு பின்னாலே போ, இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடாதா? இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, நிந்தை கிடையாது, அவமானம் கிடையாது, இது ஒன்றும் கிடையாது, ஒரு உபத்திரம் கிடையாது. வாழ்ந்து 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 டெய்லி வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் அம்பானியெல்லாம் நம்ம வீட்டு வேலைக்கு தான் வரணும். நான் கர்த்தர் என்னை குறைவில்லாமல் நடத்துவார் நிச்சயமாகவே. ஆனால் உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உண்மையிலே நான் 2வதாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய பலம் நமக்குள்ளே வரும்போது இயேசு எதையெல்லாம் கடிந்து கொண்டாரோ வெறுத்தாரோ நாமும் அதை வெறுப்போம், நாமும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். இப்போ எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவி வேணும்? கையை உயர்த்தி கர்த்தருக்கு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க.
ஆவியானவர் எங்கே இருந்து வந்தார்? அப்போஸ்தலர் உன்னதத்திலிருந்து வருகிற ஆவி என்று இருக்கிறது. எங்கே இருந்து வந்தார்? சொல்லுங்க சத்தமா. உன்னதத்திலிருந்து வந்த ஆவியானவர், உன்னதத்திலிருந்து சபைக்கு ஊற்றப்பட்ட ஆவியானவர், உன்னதத்திலிருந்து ஏன் மேல வாசம் பண்ணுகிற ஆவியானவர். ஆவியானுடைய நோக்கமெல்லாம் என்னை எப்படியாவது உன்னதத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும், என்னை அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும். என்னை பலப்படுத்துகிறது எதற்காக? என்னை ராஜ்யத்துக்குரியவனாய் மாற்றுவதற்காக, என்னை திடப்படுத்துவது எதற்காக? என்னை அந்த நாட்டுக்குரியவனாய் மாற்றுவதற்காக, என்னை உயிர்ப்பிக்கிறது எதற்காக? என்னை அவர் எங்கேருந்து வந்தாரோ அங்கே என்ன கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் அவர் அங்கேருந்து வந்திருக்கிறார். இந்த மாம்சம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? எங்கேருந்து எடுக்கப்பட்டது? உங்களுக்கு மண்ணில் எடுத்தார், எங்களை தான் மண்ணில் இருந்து எடுத்தார், உங்களை எலும்பில் இருந்து எடுத்தார். மண்ணு ஸ்ட்ராங்கா, எலும்பு ஸ்ட்ராங்கா? மண்ணு ஸ்ட்ராங்கா, எலும்பு ஸ்ட்ராங்கான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச எலும்பு தான் ஸ்ட்ராங். பெண்கள் பலவீன பாண்டங்கள்னு சொல்றாங்க. சரீரத்தில் பலவீன பாண்டங்கள், நாவில் அல்ல. மண்ணை எடுங்க, வீட்டில் போகிற வழியில் கொஞ்சம் மண்ணை எடுங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றுங்க, கொஞ்சம் மண் எடுத்து, அது செளியாக மாறிடும். அதே கொஞ்சம் எலும்பில் தண்ணியை ஊற்றி பாருங்க, அது காலங்களானால் அசையாது. ஆகையினால்தான் சகோதரிகள் கொஞ்சம் கண்ணீர் பிடிச்ச உடனே வீட்டுக்காரர் அப்படியே செளியாக மாறிடுவார். ஏனென்றால் இவர்கள் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் நமக்கு கண்ணீர் வரட்டும், இங்கே ஒரு அசைவம் உண்டாகாது, வாய்ப்பே கிடையாது. இது சரீரம், இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? யோசிக்கிறாங்க. இப்போ இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. இது இந்த பூமிக்கு நேராக இழுக்கும், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உன்னதத்துக்கு நேராக இழுப்பார். ஆகையினால என்னை எப்படியாவது மாம்சம் இழுக்கிற திசைக்கு நான் போயிடாம, ஆவியானவர் என்னை பலப்படுத்தி ஆவினால் உண்டாகிற ஸ்நானம் என்னை அந்த ராஜ்யத்துக்கு நேராக இழுக்கும். நான் அந்த ராஜ்யத்தில் போய் சேர்த்துறணும்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டிய பார்க்குற அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தாவியானவருடைய பலன், பரிசுத்தாவினால் உண்டாகிற ஸ்நானம் என்னை அந்த ராஜ்யத்துக்கு நேராய் நடத்துகிறது, என்னை அந்த வீட்டுக்கு நேராய் நடத்துகிறது. அவர் அங்கே இருந்து வந்தார், அங்கே என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ரொம்ப தீவிரமாக இருப்பார். எனக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர் என்னை எப்படியாவது மறுரூபமாக்கி, என்னை சீர்படுத்தி சரிப்படுத்தி, என்னை எச்சரித்து, என்னை கடிந்து கொண்டு, என்னை சிக்ஷித்து, என்னை உடைத்து, என்னை உருவாக்கி, என்னை அவருக்கு நேராக என்னை திருப்பி கொண்டே இருக்கிறார். அவருக்கு அந்த ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போயிடணும், அங்கே கொண்டு போய் அங்கே போயிடணும், அங்கே போயிடணும். அங்கே இருந்து அனுப்பினவர் என்னிடத்தில் கேட்பார். சபைக்கு அந்த 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 ஆவியானவர், அந்த அவர் நம்மை பக்குவப்படுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக சபையை மாற்றி கொண்டிருக்கிறார் ஆவியானவர். அதற்காக தான் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். இப்போ ரெண்டு பேரும் நாங்கள் சண்டை போடுறோன்னு சொன்னான். நான் ஜெயிக்கணும்னா என் எதிராளியை விட நான் பலமுள்ளவனாக இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும். அப்படிதானே இல்லையா? அப்படிதானே இல்லையா? நமக்கு முதல் சத்துருவே நான் தான் சத்துரு. நமக்கு முதல் சத்துரு யார் தெரியுமா? இவன், எவன், இவன், எவா, இவா. இந்த மாம்சம் தான் நம்முடைய முதல் சத்துரு. இந்த மாம்ச பலத்தை விட நான் ஆவியிலே பலப்படுவேனே இருந்தால் தான் இந்த மாம்சத்தை என்னால் ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு ஆராதனையில் நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதற்கு காரணம் என்ன? எனக்குள்ளே இருக்கிற ஆவியை விட என் மாம்சம் பலப்பற்றக்கூடாது. என் மாம்சம் பலப்பட்டா மாம்சத்துக்கு நேரம் நான் பூமிக்கு போயிடுவேன். எனக்குள்ளே இருக்கிற ஆவி பலப்பட்டா நான் ஆவியானவர் என்னை நடத்துகிற ராஜ்யத்துக்குரியவனாய் மாறுவேன். ஆவியானவர் நம்மை இரண்டாவது பார்ட்டாக, அது என்னை ஆவியிலே பலப்படுகிற ஒரு பார்ட். என் ஆவியிலே நான் பலப்படணும், ஆவிக்குரியவனாக.
ஆவியினாலே மாம்சத்தை ஜெயித்தீர்கள் என்று இருக்கிறது ரோமர்ல. எதற்காக ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார்? நல்ல ஆவியானவர் அசைவாடுகிற சர்ச்சில் அங்கே வேற பிரச்சனை ஒன்றும் இருக்காது. அங்கே மாம்சத்து இடமே கிடையாது. அங்கே நீயா நானா, அங்கே போட்டிக்கு கோஷ்டிக்கும் குரூப்பிசத்துக்கும் அங்கே ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன் ஒரு பிரச்சனை இருக்காது? அங்கே ஆவியானவர் முன்னால் இருந்தால் போதும் நினைப்பாங்க. நமக்கும் அதே ஆவியானவர் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம ஊழியத்தை விட்டு விலகாமல் நம்முடைய ஊழியத்தை காப்பாராக, ஊழியத்தில் நிலைவரமாய் தங்கியிருப்பாராக, ஊழியத்தில் நிலைத்திருப்பாராக. இங்கே மாம்சம் தலை தூக்கக்கூடாது. அவரா இவரா ஒருவரும் இங்கே பெரியவர் அல்ல. இங்கே கர்த்தரே பெரியவர், ஆவியானவரே பெரியவர். இங்கே திட்டங்களை வகுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே, செயல்படுத்துகிறவரும் பரிசுத்த ஆவியானவரே. அவருடைய திட்டங்கள் மட்டும் இங்கே நடப்பதாக, அவருடைய விருப்பங்கள் மட்டும் சபையிலே செயல்படுத்தப்படுவதாக. வேறு எதுவும் இங்கே செயல்படாமல் ஆண்டவர் பத்திரமாய் காப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது நிலையை உங்களுக்கு சொல்லி நம்ம முடிக்கிறேன். 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விட்டு போகவில்லை, என் மேலே தான் இருக்கிறார். அப்போ முதலாவது அனுபவம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து, இரண்டாவது பரிசுத்த ஆவியிலே பலனடைந்து, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் என் மேலேயே இருக்கிறார். அந்த அனுபவத்துக்கு நேராக நம்ம வந்துடும். நம்ம ஆவியானவரை விட்டு நம்ம விலகவே கூடாது. அவர் பிரசன்னத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. விட்டு விலகுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கவே கூடாது. ஆவிக்குரியவராய் வாழ்ந்து, ஆவின் பிரசன்னத்திலே மகிழ்ந்து, ஆவிக்குரிய நிலைமையிலே வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கடைசியாக ஏன் பரிசுத்தாவினால் உண்டாகிற ஸ்நானம்? எபேசியர் 4:30 வாசித்து நம்ம முடிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த பரிசுத்த ஆவி என்கிற ஸ்நானம் ஏன் தேவை? அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த மீட்கப்படும் நாளில் ஒரு பெரிய ஒரு கதாபாத்திரம். மீட்கப்படுகிற நாள் என்றால் 2 மீட்பை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். பார்த்துடுங்க. ஒன்று நம்முடைய ஆத்தும மீட்பு, இன்னொன்று நம்முடைய சரீர மீட்பு. ஆத்தும மீட்பு நம்ம ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்நானம் பெறுறோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு நமக்கு ஆத்தும மீட்பு உண்டாகிறது. ரெண்டாவது இந்த சரீர மீட்பு, அதை கொடுப்பதற்காக தான் ஆவியானவர் வரப்போகிறார். என்னப்பா கவனிக்க, எங்கே நம்ம சர்ச்சில் இங்கே மேட்டு போட்டிருக்கிறோம். இங்கே இந்த குண்டூசின்னு சொல்கிறாங்கல்ல, முட்டுப்பெண் குண்டூசி, அதில் சின்ன சின்ன துண்டு நிறைய இங்கே விழுந்துட்டுன்னா விளக்குமாறு எடுத்து கூட்டினா வருமா? வராது. இந்த மேட்டில் இருக்கிற அந்த குண்டூசி எடுக்கணும்னா ஈஸியாக ஒரு மெத்தட் பண்ணலாம். நல்ல ஒரு காந்தத்தை கொண்டு அப்படியே 2 குழந்தைகள்கிட்ட கொடுத்து அப்படியே சுற்றி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் எல்லா குண்டூசியும் என்ன வந்துடும், இது காந்தத்தில் படபடன்னு ஒட்டி பிடிக்கும். அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான காந்தம் எல்லாம் இருக்குது. காந்தத்தை அப்படியே சுற்றி வந்தால் போதும், அது படபடன்னு. அதே போல் என் இயேசு வரும்போது இந்த வானத்திலே இறங்கி வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவங்களை இங்கே ஏறி வாருங்கள் என்று அழைக்கிறதான நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற ஆவியான ஒரு இமைப்பொழுதில் நம்மை மறுரூபமாக்கி அவருடைய ராஜ்யத்தில் நம்ம டக்குன்னு ஒரு செகண்டுக்குள்ளே மறுரூபமாக்குகிறவர் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இதைத்தான் 1 கொரிந்தியர் 15:51 ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம் என்று இருக்கு. இமைப்பொழுதில் மின்னல் அடித்தது மாதிரி இருக்கும், நம்மளை காணாது. நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெறும் கை தட்டுவதற்கும், அந்நிய பாஷை பேசுவதற்கும், பிசாசை துரத்துவதற்கும், தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கும். இது மட்டுமல்ல, இதுக்கு அப்புறமா நம்மை மறுரூபமாக்குகிறவரே அவர்தான். நம்மை மறுரூபமாக்குகிறவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஆகையினால இந்த பரிசுத்த ஆவியினால உண்டாகிற ஒரு ஸ்நானம் நமக்கு கண்டிப்பாக தேவை.
கண்டிப்பாக தேவை. அந்த பரிசுத்த ஆவியில் நிரம்புகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. எப்படி படபடபடவன இந்த காந்தத்தில் ஒட்டி பிடிப்பது போல பட்டாரண. இன்னும் சொல்லுகிறேன், ஒரு கொஞ்சம் மண்ணும் கொஞ்சம் இரும்பு துகளும் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, இந்த மண்ணிலேருந்து இரும்பை பிரிக்கணும்னா அந்த காந்தத்தை பார்த்தாச்சுன்னா மண் தனியாக போயிடும், இரும்பு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்படியே நம்முடைய இரட்சகராக இயேசு வர்றதான நேரத்தில் இந்த உலகத்துக்குரியவர்கள் இங்கே இருப்பார்கள். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மை ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கி அவரோடு கூட கொண்டு போய் சேர்த்துவார். ஆகையினால சபை அஸ்திபார உபதேசங்களில் மூன்றாவதாக ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அப்போ எத்தனை ஸ்நானம் உண்டுன்னு சொன்னேன்? 2 ஸ்நானம். 1 தண்ணீரினால் உண்டாக்குற ஸ்நானம், 2 பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குற ஸ்நானம். இந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குற ஸ்நானம் நம்மை மறுரூபமாக்கி அவர் வருகிறதான நேரத்தில் அவருக்குரியவனாக அவருக்கு உரியவளாக நம்மை மாற்றுகிறது. ஆகையினால் இந்த நாட்களில் தனி ஜெபத்திலே நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, எங்களை விட்டு இந்த ஆவியினுடைய பிரசன்னம் மட்டும் எங்களை விட்டு விலகிடவே கூடாது. அங்கே அழகாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடக்கூடாது. நான் ஆவியானவர் துக்கப்படுத்திடக்கூடாது. நம்ம பொய் சொல்கிறோன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகிறோன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். நல்ல பரிசுத்தாய் பெற்றவங்க அது கரெக்டாக தெரியும். தேவையில்லாததை பேசினா ஆவியானவர் துக்கப்படுவார். ஆவியானவர் அவரை நம்ம துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. சில நேரத்தில் அந்த ஆவியானவருக்குள்ளே நம்ம இருக்கிறதான நேரத்தில் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்காந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். ஓடி போய் பைபிள் எடுன்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் நம்ம பைபிள் எடுக்கலைன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். எழுந்து உட்கார்ந்து ஜெபி அப்படின்னு சொல்லுவார். ஜெபிக்கலைன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். அவருக்கு கீழ்ப்படியலைன்னா அவருக்கு துக்கம் வந்துடும். அவரை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்கு உகந்த பாத்திரமாய் வாழ்வதற்கு பரிசுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா?